வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் நேர்மையான ஒரு வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர், எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக சொல்லக்கூடியவர், சரி என்பதற்காக தொடர்ந்து வாதிடுகிற ஒரு ஆளுமை திரு அக்னீஸ்வரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஐயா, இப்போ அரசியல் தீப்பிடிச்சு எரிகிற நிலையில் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரைகளும் அந்த அளவிற்கு இருக்குது. ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சொல்கிறார்கள். அதை நாம் விவாதிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் சீனா இந்திய எல்லைக்குள்ளே புகுந்திருக்கிறது. இடங்கள் ஒரு கோடி ஏக்கருக்கு மேல் இடங்களை பிடித்திருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சார், என்றைக்குமே நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி முறை தான் நமக்கு தேவை அப்படின்னு மக்கள் திரும்ப திரும்ப வாக்களிக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றது மாதிரி நாட்டில் நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டால், அந்த பூமத்திய ரேகையிலிருந்து விலகி பூமி சென்றால் பூமியே அழிந்துவிடும் என்பதை போல ஜனநாயக ரேகையிலிருந்து நாம் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கா? ஆமாம் இருக்குது. நம்ம தான் இங்கே ஜிஎஸ்டி வரியை ஏற்றிக்கிட்டு இருக்குமே, நம்ம எங்கே அதை பார்க்க போகிறோம்? இப்போது எல்லா வரிகளையும் உயர்த்திய மத்திய அரசாங்கம் அண்மையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு சார், இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் நெடுஞ்சாலைத்துறையினுடைய சுங்கவரி கட்டணத்தை உயர்த்துவது மத்திய அரசினுடைய ஒரு தலையாய கடமையாக நோக்கமாக வச்சுருந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்றுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் நிறுத்தி இருக்காங்க. அது என்னன்னா, தேர்தல் 19ஆம் தேதி முடிஞ்ச பிறகு டபுளாக ஏற்றுவாங்க. அப்போ இதெல்லாம் போனஸ் மக்களுக்கு. ஆகவே இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் அல்லது 300 ரூபாய் தகுதிக்கு ஏற்றது மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய். ஆனால் நம்முடன் பிடுங்கி கொண்டிருப்பது 1 லட்சம் ரூபாய் பிடுங்குகிறார்கள் ஒரு ஆண்டுக்கு. இதை யார் கேட்பா? ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி நம்ம வாக்களிக்கிறோம். 18வது முறை நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ 17 முறை இந்திய நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல. அப்போ எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ப்பா இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா, ஏறத்தாழ 13,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 13,000 பேரில் யார்ப்பா உனக்கு நினைவில் இருக்கிறா அப்படின்னு கேட்டால், கூட்டி கழித்து பார்த்தா ஒரு சில பேர் தான் ஞாபகத்தில் வராங்க. சோமநாத் சாட்டர்ஜி, இந்திரஜித் குப்தா, அடல் பிஹாரி வாஜ்பாய், அப்போ PM சயீத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் 42 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தவர். இப்போ எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் தாத்தா விவசாயி, நான் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். அப்போ எங்கள் தாத்தா எங்கள் பாட்டெல்லாம் ஆண்டாண்டு காலமாக விவசாயம் பண்ணது மாதிரி இவங்க நாடாளுமன்றத்திலே விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மது தண்டவதே நிதித்துறை அமைச்சராக இருந்தால் அந்த மாதிரி ஆள்கள் தான் வருது. மற்றவங்க பேர்லாம் வரமாட்டேங்குது. காரணம், அவர்கள் எந்த விதமான செயல்களையும் அவர் செய்யவில்லை. நீங்கள் அடல் பிஹாரி வாஜ்பாயை நாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறோம். எதுக்காக? அவர் போட்ட தங்க நாற்கர திட்டம். அப்போ அந்த தங்க நாற்கர சாலை 28,000 கோடி ஒதுக்கி கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை, நீங்க பாரதி தான் சொல்லுவான், குமரியில் ஒருவன் இருமினால் காஷ்மீரிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு வருவான். அப்ப மருந்து கொண்டு வருவதற்கு அன்னைக்கு சாலைகள் இல்ல, அடல் பிஹாரி வாஜ்பாய் சாலை போட்டு விட்டார். அப்ப இது இன்னைக்கு நிக்குதா? அப்ப அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இன்னைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எதுவும் கொண்டு வரல சார். சார், கல்வியை தடுக்கிறாங்க சார். நீங்க படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா மகிழ்ச்சியா வாழ்வ. அப்போ பொருளாதாரம் இருந்தா தானே மகிழ்ச்சியா இருப்ப. உன்னை பொருளாதாரத்தை புடிங்கிட்டா வேலை கிடைக்காது, இடஒதுக்கீடு இருக்காது, பணிக்கு பணிச்சுமை வரும், மன அழுத்தம் வரும். அப்படியே நீ அவ்வளவுதான் உழண்டு போவாய். மீண்டும் கற்காலத்துக்கு கொண்டு போறாங்க சார். அது ஏற்புக்குடையதா இல்லைன்ற என் பார்வை. காங்கிரசும் பாஜகவும் மாநில உரிமைகளை அழிக்க வந்ததுதான். ஆனாலும் அதையும் மீறி அந்த பிள்ளை தானா பொழைச்சுக்கிட்டு மாதிரி மாநிலங்கள் தானா பொழைச்சுக்கிட்டு இருக்கு சார். அந்த சீன எல்லையை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அந்த சீன எல்லையில் நீங்க பாருங்க, நாம் பிற நாடுகளை நாம் குற்றம் சொல்லுகிறோம். இந்திய நாட்டினுடைய பிரதமர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது திரு ராஜீவ் காந்தி அவர்கள் 14 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஐயா GK மூப்பனார் அப்பொழுது காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். அப்போதே காங்கிரஸ் வரல.
6 முறை மோடி வந்தா தமிழ்நாட்டில் என்ன பாஜக வந்துருமா என்ன? அந்த கவலை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணாம். ஒருவேளை இவிஎம் மிஷினில் மாற்றம் இல்லாமல் இருந்தால், விவி பேட் என்று ஒன்று வந்தால், உலகத்தினுடைய ஜனநாயக நாட்டிலே பெரிய ஜனநாயக நாடு எதுப்பா அப்படின்னு கேட்டா அது அமெரிக்கா தான். அமெரிக்காவிலேயே இன்னைக்கும் வாக்குச்சீட்டு முறை இருக்கிறது. அதை விட நாம என்ன வளர்ந்துட்டோமா? ஒன்னும் வளரல. மோடி அவர்கள் 10 கோடி ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு சூட்டு போடுறாரு. அவர் வளர்ந்திருக்கிறார், அவர் ஆடையில் வளர்ந்திருக்கிறார். இந்திய நாட்டினுடைய அறிவு வளர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் அப்பொழுது கூட தமிழன் தான் தேவைப்படுகிறது. நீங்க பாருங்க, சந்திராயன் 1 தமிழ்நாட்டுக்காரர் தான், அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை. 2வது சிவன் அவர்கள், 3வது விழுப்புரம் சக்திவேல். அப்போ இப்ப இவங்களெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஆக அறிவுக்கு தமிழன் அறிவு தேவைப்படுகிறது. பொருளாதாரத்துக்கு அலகாபாத்துக்கு போயிருது. பொருளாதாரம் எல்லாம் ஊபிக்கு தான், எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு தான். அப்போ இங்க நாம நிறைய ஜிஎஸ்டி வரி கட்டுகிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவிலே அதிகமாக கட்டுறது மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. இப்போ இடையில திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 29 பைசா நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சாரமாக பரப்புரையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்வது தவறு என்றெல்லாம் சொல்கிறார்கள். 2 பேர் சொல்கிறதுமே தவறு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மத்திய அரசை குறை சொல்கிறீங்க, நான் இல்லைங்கள. ஆனால் நீங்கள் மாநில அரசு வந்ததுக்கு பிறகு அதிகமாக கடன் வாங்கினது நீங்கள் தானே. 3 வருஷத்தில் 3 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் மாண்புமிகு தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் எங்களுக்கு 29 பைசா தான் வருகிறது, மாறாக நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் போகுது. இந்த கணக்கீடுகள் எல்லாம் சரி. பிறகு எதுக்கு உங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க வச்சிருக்கீங்க? நீங்கள் அல்லவா பாராளுமன்றத்தை முடக்கணும், இப்படிப்பட்ட இதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். ஆகவே அங்கே அவர்கள் வெண்சாமரை வீசிவிட்டு மாநிலத்தில் இப்படி பேசுறது நாம் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாநிலத்துக்கும் செயல்கள் பேசும் சார். அப்போ அந்த நிலைப்பாட்டின்படி இவர்கள் செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பா மக்கள் பார்க்குறாங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகின்ற காரணத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு கமுக்கமான உடன்பாடுகள் எதுவும் உண்டு நினைக்கிறீங்களா? அது பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உடன்பாடுகள் தான். யாரும் இந்த நாட்டில் நீங்கள் கண்ணகி கூட சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு போகும்போது அந்த ஒரு வழி போகும்போது ஓடையில் ஆற்றுல தண்ணி வருமா, அந்த ஆற்று தண்ணியை அள்ளி குடிக்க மாட்டாங்களாம். ஏப்பா குடிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் அந்த பலாப்பழத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சொட்டு சொட்டாக சாறு கீழே விழுந்துருமா. ஏன் அதை குடிக்க மாட்டேன், அது விழுந்தா என்ன நல்லது தானே, தண்ணி இனிக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அந்த பலாப்பழத்தில் வண்டுகள் ஈக்கள் மொய்க்கும், ஆகவே அது நான் வெஜிடேரியன், அதை நாங்கள் தொட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சமணர்கள் தேனை குடிக்காமல் வாழ்ந்தார்கள், தேன்பட்ட நீரையும் குடிக்காமல் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அரசியல் வேதனை நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துறாதீங்க. கக்கன், காமராஜர், பசுமன் முத்துராமலிங்க தலைவர் இவர்கள் எல்லாம் நான் கேட்குறேன், இந்த தமிழன் டிவி வாயிலாக கேட்குறேன், தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். 6 முறை வந்த நரேந்திர மோடி அவர்கள் சார் தமிழில் பேசி மக்களை திசை திருப்புகிற நரேந்திர மோடி அவர்கள் காபந்து அரசாங்கமாக இருக்கிற போது அகில இந்திய தொலைக்காட்சி அல்லது வானொலி நிலையம் என்பதை ஆகாஷ்வாணின்னு மாற்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய பற்று தமிழ் மேல. இப்போ ஆக இதை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி பேசக்கூடியவர்கள் இதை மறந்துடுறாங்க வசதியா. அப்போ ஆகாஷ்வாணி என்று சொல்லுவதனால தமிழர்களுக்கு என்ன பயன்? இதை யார் எதிர்த்து கேட்கிறா? 67, 35, 36, 37 தாளமுத்து நடராஜன் இவர்களெல்லாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக 65 67 வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரி அரசாங்கத்தையே நடுங்க வைத்தது. ஆனா இன்னைக்கு அதை பத்தி யாருமே கேட்டுக்கலையே. இப்போ நீங்க தமிழ் தேசியம் சொல்லும்போது சீமானவர்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் இதையெல்லாம் எதிர்க்கிறாரா? அதை பற்றி அவர் கவலை கொள்கிறாரா? சார், இன்னைக்கு அரசியல் களத்தில் பணம் இருந்தால் தான் அரசியல். மனம் இருக்க வேண்டும், அந்த மனமும் தூய மனமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் அவர் பயணிப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆரம்பிக்கும் போது 49 ஆரம்பிச்சாங்க. ஆனால் 67 தான் ஆட்சிக்கு வந்தாங்க.
56 திருச்சியில் மாநாடு போடுறாங்க. அப்போ நாம அது வரைக்கும் அது அரசியல் இயக்கம், சீர்திருத்த இயக்கம், அரசியல் கட்சியா மாறல. ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம், அது அரசியல் கட்சியா மாறுறாங்க. அப்போ அதுக்கு பெட்டி வைக்கிறாங்க, இங்கிட்ட ஒரு பெட்டி அங்கிட்ட ஒரு பெட்டி, திருச்சியில மாநாடு. அந்த பெட்டியில வச்சுட்டு அப்ப நிக்கிறாங்க. 57ல் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க. அப்ப 49ல் ஆரம்பிச்சது, 57ல் தான் 15 சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு ஊடகங்கள் இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒத்த கருத்து உடையவர்களை அரவணைத்து ஒரு கூட்டணியாக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உறுதியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் மற்ற தமிழ் தேசியவாதிகளை ஒன்றாக இணைப்பதிலே அவர் விரும்பவில்லை, அதை விரும்பவில்லை என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. இல்லை, அவர் விரும்பாததனால் என்ன ஆகும்னா, நீங்க காலங்கள் தள்ளி போகும். அதுதான் விரும்ப வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாருங்க, பல காலம் ஆட்சி அமைத்த திமுகவை கூட்டணி கட்சியை வச்சுதானே இருக்குது, தனிச்சு இன்ன வரைக்கும் நிக்கலையே. நாங்கள் கூட்டணியில் பலமாக இருக்கிறோம் அப்படித்தானே சொல்றாங்க. மக்கள் பலமாக இருக்கிறார்களா? இல்லை. சொத்து வரியை உயர்த்தியாச்சு, மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, எல்லா வரியும் உயர்த்தியாச்சு. ஆனாலும் அதுக்கு ஒரு கமிட்டி வேற போட்டிருக்கோம், ரகுராமராஜன் கமிட்டி. நாங்கள் கடனை குறைக்க போறோம், ஸோ வரிகள்லாம் உயர்த்த மாட்டோம். ஆகவே இது முன்னுக்கு பின்னான முரண்பாடு. தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழர்கள் அதிகமாக தமிழை இந்த சீனாவை பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். சீனா நாட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வரவேற்பகம் அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லாடல், வரவேற்பகம் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டில் இந்த ஆகாஷ்வாணின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. அப்போ நாம் எப்படி, எந்த அளவுக்கு நம்ம மொழி பற்று உடையவர்களுக்கு அவர்களுக்கு தெரிகிறது பௌத்த மதத்தை எப்படி, எங்கிருந்து நாம் வந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் நம்முடைய பூர்வீகம் என்பது சீனாக்காரர்களுக்கு தெரிகிறது. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு தெரியல. பொது அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறைய குறை சொல்கிறாங்க. அதிலும் பாரதிய ஜனதாவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது, கள்ள கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும்? இது அரசியலில் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிறது சகஜம் தான் சார், சகஜம் சார். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் ஒரு கள்ளக்காதலன், கள்ள உறவு, அதுவே நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஒரு அரசியல் கட்சியில் கள்ள உறவு வச்சுருந்தா அது நாட்டில் நல்லதா, நடக்குமா? ஆகவே அந்த மாயை வலையிலிருந்து திமுக ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து வச்சுக்கிறணுன்ற ஒரு நப்பாசையில் திரும்ப திரும்ப அதிமுகவை பாஜகவோடு ஒப்பிட்டு அந்த உறவு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்புக்கூடியதாக தெரியலை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் மாவட்ட கழக செயலாளரையும் ஒப்புதலோடு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் நாங்கள் சேர மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி இதுவரைக்கும் இந்திய திருநாட்டில் ஒரு அரசியல் கட்சி தீர்மானம் போட்டு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன கட்சி அதிமுக. அதுவும் அடுத்த தேர்தலையும் தொலைநோக்கு சேர்த்து அப்படி அவர்கள் செய்தால் அது செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறவன். திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, ஒரு கிளைக்கழக செயலாளர் கட்சியின் பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அதுதான் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டு வச்ச பாதை. அந்த பாதையில முள்ளும் சகதியுமா கடல, அது போட்டு வச்சதே தார் ரோடு. அது தங்கச்சாலையாக மாற்றியது செல்வி ஜெயலலிதா அம்மா. அதில் இன்றைக்கு பயணிக்கிறார் ஒரு சாதாரண விவசாயி. ஒரு சாமானியனும் அந்த உயர்நிலைக்கு வர முடியும். அப்படின்னா அந்த சூழல் நீங்க திமுக இருக்கா? அப்படி வந்துட்டாங்களே, அவங்க நம்மளை குடும்ப ஆட்சி, குடும்ப வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதனால போட்டு விடு இந்த கள்ள உறவை. இதற்கு பாரதிய ஜனதாவும் ஒரு பதிலை கொடுக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் கள்ள உறவு, கள்ள கூட்டணி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணி இருந்தா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது மாநில கட்சி. அதிலும் ஒரு சிலர் இந்த தேர்தலுக்கு பிறகு இருவரும் ஒன்றாகி விடுவார்கள். ஏற்கனவே ஒன்றாத்தான் இருக்கிறாங்க திராவிடத்தில். ஆனா இன்னைக்கு ஒரு சில திராவிட கட்சிகள், அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சார், ஒரு சில பண்புகளை அவர்கள் மாத்திக்கிறணும். அறிவு சார்ந்த இளைஞர்களை அண்ணா அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தார். திரு எஸ்டி சோமசுந்தரம் ஐயா, இன்னைக்கு இருக்கிறாரு வேலூர் விஐடி ஐயா விஸ்வநாதம், இவர்களெல்லாம் அண்ணா நேரடி நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன். ஆக்சுவலி அவர் பேர் நாராயணசாமி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்ததனால் மொழி பற்றி இருந்த காரணத்தினால் அன்றைக்கு தன் பெயரை தமிழ் மொழியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மாற்றினார். இரா செலியன், அவர் பேரு சீனிவாசன், 22 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ இப்படிப்பட்டவர்களெல்லாம் அண்ணா தேடி தேடி கண்டுபிடித்தார். இன்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் பணக்காரனை தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த வா எம்பி, இந்த வா எம்எல்ஏ,
அப்படி என்றால் இதைத்தான் பாரதிய ஜனதா உற்று நோக்குறது. இவங்க என்ன பணக்காரங்களுக்கா சீட்டு கொடுத்துருக்காங்க, படிச்சவங்களுக்கா சீட்டு ஏன் தர மாட்டேங்கிறாங்க? அப்போ தமிழ்நாட்டினுடைய தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீங்க இதுவரைக்கும் நம்ம 2011க்கு பிறகு நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல, இருந்தாலும் தோராயமாக 8 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் 6 கோடியே 20 லட்சம் பேர், ஏறத்தாழ 19 லட்சம் 20 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப இந்த இத்தனை பேருக்கும் ஏறத்தாழ 6 கோடியே 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை நெருக்கி 9 லட்சமாக வரும். அப்ப இந்த 9 லட்சம் பேருக்கும் நகரமயமாதல், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தண்ணி இருக்கோ, நமக்கு ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கோ இல்லையா, ஹிந்திக்காரனுக்கு இருக்குது. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த தமிழன் தொலைக்காட்சிக்காக என்னுடைய ஒரு உள்ள நெருடலை சொல்லுகிறேன். தமிழர்கள் அதிகமாக அரசியலில் அக்கறை செலுத்த வேண்டாம். இது நான் சொல்லவில்லை. ஐயா சி சுப்பிரமணியம் ஆளுநராக இருந்தவர், விவசாயத்துறை மத்திய அமைச்சராக இருந்தவர், அவர் சொன்னார், இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு இவர்கள் பால்படுத்துகிறார்கள். ஒன்று மதுபானம், இன்னொன்று ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு இந்த சித்திரை மாசம் வெயில நிக்க வைக்கிறாங்க. அப்ப சாயந்தரம் சாப்பிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறது. நாளைக்கு யார் கொடுப்பா? 19ஆம் தேதிக்கு பிறகு யார் கொடுப்பா? ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு உன்னை கேட்பாரே இல்லையே. அப்ப இந்த நிலை அரசியல் கட்சிகள் ஏழை எளியோருக்கு, அறிவுஜீவிகளுக்கு, நான் கேட்கிறேன், சந்திராயனுக்கு வர்றதுக்கு மட்டும் இஸ்ரோ ஆழத்தை தேடி பிடிச்சிக்கிறது இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அரசியலுக்கு இளைஞர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? 100%. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல்கள் இளைஞர்களுக்கு வரக்கூடாது. நான் இன்னமும் சொல்றேன், ஐயா மணிசங்கர் ஐயர் சொன்னது தான் நான் மனசுல வச்சிருக்கிறேன். 80 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களாம் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் போயிடுறாங்க. 50 to 80 எடுத்தவங்க டெல்லி, பாம்பே, கல்கத்தா போயிடுறாங்க. அப்ப இந்த 35 to 50 எடுத்தவங்கலாம் சென்னையில வாழ்ந்துடுறாங்க. பெயிலா போனவங்க பூரா அரசியலுக்கு போயிடுறாங்க. அதனாலதான் இந்த அரசியல் இந்த பால்பட்டு கிடக்கிறது. பேசுவதற்கு எதை பேச வேண்டும், வாழ்த்துக்கள் என்று எழுதுறதுல ஒரு அமைச்சருக்கு புள்ளி வச்சு இத்து போட தெரியல. அவர் எப்படி கோப்புகளை பார்ப்பார்? அவருக்கு என்ன தமிழ் பற்று இருக்கும்? அவர் எப்படி நாம ஆனால் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் ஒரு கடைக்கோடி மனிதனையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கலாம். கரெக்ட். குறைந்தபட்சம் அதை விட எம்டெக் படிச்சவங்கலாம் 5000 சம்பளம் 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்களே. ஆக அந்த நிலை என்னை பொறுத்தளவில் இளைஞர்கள் அரசியலை விட்டு விலகி சென்றால், உங்கள் தாய் தந்தையர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேற்று கல்வியை பாருங்க. சார் 12th எக்ஸாம் வெறும் 10 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு 85 எக்ஸாம் இருக்குது உலக நாடுகளில் வேலை வாய்ப்புகள். ஆனா நம்ம வெறும் நீட்டு, ஐஐடி இது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக போராடுகிற பேராசிரியர் நெடுஞ்செழியன் போன்றவர்களா இருக்கிறாங்க. வாங்கப்பா, வாங்க உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனால் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என் பார்வை. சரி, அதாவது இப்போ அடுத்ததாக இந்த பேரிடர், அந்த காலங்களில் பேரிடர் நிதி என்று ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேரிடர் என்று கூட அறிவிக்காமல் நிதியும் தராமல் இந்த ஒன்றிய அரசு இதுவரை காலம் தாழ்த்துவது ஏன்? அதை கொடுக்க அவர்களுக்கு மனதில்லையா? அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதில் எதுவும் இல்லையா? அங்கே இல்லை, கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா கொடுப்பதற்கு மனம் இல்லை. இந்த எஸ்டிஆர் ஃபண்டு மாநிலத்துக்கு, எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் புயல் வருதோ இல்லையோ, மழை வருதோ இல்லையோ, அந்த நிதியை கொடுத்து வேணும். 900 கோடி, ஏறத்தாழ 1000 கோடிக்கு உள்ளாக வரும். அதை கொடுக்கணும். ஆனால் நாங்கள் பேரிடராகவே அறிவிக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி? 2015 செல்வி ஜெயலலிதா நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க. அன்னைக்கு ஃபோன் போட்ட உடனே இதே பிரதமர் வந்துட்டாரு. அப்போ அந்த யானையை அடக்குவதற்கு சரியான அங்குசம் இல்லை தமிழ்நாட்டில். ஒத்துக்கிறோமா? பிரதமரும் வரல, யாருமே வரல. வந்தவங்களும் என்ன பண்றாங்க, நாங்க பேரிடர் அறிவிக்க முடியாது. சரி, பேரிடர் தான் அறிவிக்க வேணாம், நீ பணத்தையாவது கொடுமா அப்படின்னு கேட்டா பணமும் நாங்க அறிவிக்க மாட்டோம். பேரிடர் அறிவிச்சா தானே பணம் வரும். அப்போ உண்டியல்ல காசு போடாதீங்க, தட்டில் காசு போடுங்க. போடுங்க, ஆமா, டோக்கன் வாங்காம சாப்பிடுங்க. அப்ப அந்த மாதிரி உங்கள் பேச்சு என்ன? ஒரு அரசு, ஒரு மத்திய அரசு சார், எவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள்லாம் இருந்த ஒரு அமைச்சரவை இன்னைக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை அலங்கோலப்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் வேதனை. இதுக்கா அண்ணல் அம்பேத்கர் KM முன்சி, விஜயலட்சுமி பண்டிட், கிருஷ்ணமாச்சாரி இவர்களெல்லாம் இவர்களை நம்பியா எடுத்து விட்டு போனாங்க. இவர்களுக்கு தேவையான அளவுக்கு அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. உங்களை பணத்தை புடுங்கி விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குய்ய முயன் கதறுவீங்க, உரிமை பேசுவீங்க. ஆனால்
தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அறிவுஜீவிகளும் இன்னைக்கும் இருக்கிறார்கள், அன்னைக்கு இருந்தாங்க. தந்தை பெரியார் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனால் இவர்தான் முதல் அரசியலமைப்பு திட்டம் திருத்துவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். அதை மறந்துடக்கூடாது. செயல்கள் தான் பேசும். ஆண்டவன் காப்பாற்ற மாட்டான், ஆனால் ஆண்டவன் பெயரால் இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வார்கள். செயல்கள் பேசணும். அது தமிழ்நாட்டில் மூதறிஞர் ராஜாஜியா இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் மாநில உரிமையை ஒருபோதும் சமரசம் செய்யாத ஒரு ஆட்சியாளர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உட்பட இந்தியா போல நீட் இருந்துச்சு. நீட் இருக்கட்டியா, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு. 5 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு, 11 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வரும். இது தற்போது வந்த தீர்ப்பு. அதனால சௌத்ரி கமிட்டியின் மூலம் செக்ஷன் 10D மாற்றியது தவறு என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் கூட 7.5 நடைமுறைப்படுத்திட்டாரு. ஆக அந்த செயல்கள் தான் பேசும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். வேறு ஒரு வழியை கையாண்டுட்டார். அதுதான் மக்களுக்கு தேவை. இப்ப எல்லாரும் சொல்றாங்க மிக்ஸாம் புயல். இப்போ நான் கேட்கிறேன், மாநில அரசு 8 மாவட்டங்கள், தூத்துக்குடியா இருக்கட்டும், காயல்பட்டணத்துல ஒரு நாளில் சார், சிரபொஞ்சியில கூட இவ்வளவு மழை பெய்யாது. ஒரே நாளில் 96 சென்டிமீட்டர். இது உலகத்தில் இல்லாதது. காரணம், நாம மரத்தை புறா வெட்டிட்டோம். எல்லார் வீட்லையும் நம்ம கழிவறை உட்பட ஏசியில் இருக்கிறோம். ஆனால் இயற்கை நம்மை மெல்ல மெல்ல நம்மை அழிப்பதற்கு துடிக்கிறது. அதற்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதான் பார்க்கணும். அடுத்த தடவை மழைக்காவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்மை காப்பாரா, காக்க முடியுமா? அந்த பாருங்க, கொரட்டூர் ஏரியை திறந்து விட்டாங்க, அந்த அந்த ஏரியா ஃபுல்லா அவுட்டு. இந்த சைடு காஞ்சிபுரம், அந்த சைடு செம்பரம்பாக்கம். அப்போ செம்பரம்பாக்கத்தில் தண்ணி திறந்து விட்டா இங்க வரைக்கும் வருது, திருவான்மியூர் வரைக்கும் அடிச்சு தாக்குது. அப்போ அடுத்த ஆண்டுக்காவது இதை நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்றத என் கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற புகழ்பெற்ற மனிதர்களால் நடத்தப்பட்டது. இப்போ ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் என்ற நிலையில எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது. இதை எப்படி கொண்டு செலுத்துவார்? அதற்குரிய தகுதியை அவர் வளர்த்து கொள்கிறாரா? எந்த நிலைக்கு அது செல்லும்? அருமையான கேள்வி சார். செல்வி ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல இவர் ஆளுமை மிக்கவர் அப்படின்னு கேட்குறாங்க. பொது தளத்தில் எல்லாரும் கேட்குறாங்க. அவர் ஆளுமை மிக்கவர் தான். எப்படின்னா, அவர் இருந்த முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எந்த வரியை மக்கள் பாதிக்கும்படி உயர்த்தலையே. பால் விலை, மின்சார கட்டணம், இது ஒன்று. ரெண்டாவது, 75 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த நீர்த்தேக்கங்கள், அதுக்கு பிறகு 75 வருஷம் கழித்து கண்டிகை நீர்த்தேக்கம் அதை கொண்டு வந்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசிடம் அனுமதி பெற்று கொண்டு வந்தார். அதை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமே உள்ள குறைபாடு தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 6 சட்டக்கல்லூரியை புதிதாக உருவாக்கினார். பஸ் கட்டணத்தை உயர்த்தலை. அப்போது இதையெல்லாம் இருந்ததனால் அவர் ஆளுமை மிக்கவர் தான். அவர் முதல்ல அனுபவம் இல்லாமல் முதலமைச்சராக இருக்கிறார். அடுத்து வருகிற போது தமிழ்நாட்டிற்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, அடுத்த ஆட்சி உங்கள் ஆட்சி தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதற்கு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்த்துதலுக்கு பின்னால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டும். கல்வி கூடங்கள், தனியார் கல்வி கூடங்களை நீங்க தயவு செய்து எதுக்காவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கொண்டு வாங்க. அப்போ மருத்துவம், கல்வி, மதுபான குறைவான தமிழ்நாடு, இது 3ம் கொண்டு வந்தால் செல்வி ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அந்த வரிசையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டிப்பாக இருப்பார் சார். என்னை பொறுத்தவரை நான் அதைத்தான். திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், தனியார் கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை அரசு கல்லூரிக்கு இல்லை. 1 லட்சம் சார். என்னுடைய நண்பர் ஊடகத்தில் இருக்கிறவர் நேற்று பில்லு காட்டினாரு. 3ஆம் வகுப்புக்கு 47,000 ரூபாய் ஃபீஸு. சரி, அது 12வது முடிச்சுட்டு வேலைக்கு போனால் எப்படி சம்பளம் வரும்? அப்போ அணை இருந்தால்தான் தண்ணீர் வரும். இவர்கள் அணையவே பிளாட் போட்டு விற்கிறவங்க மாதிரி சின்ன குழந்தைகளே எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டா என்ன செய்வது? பெருந்தலைவர் காமராஜர் லோயர் கேம்ப்னு ஒன்று ஆட்சியில் இருக்கிற போது லோயர் கேம்புக்கு 20 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குறாரு. அப்பயே அதுல 16 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டாங்க.
மிச்சம் 4 கோடி. மீதி 4 கோடி ரூபாய் அங்கிருந்து தலைமை பொறியாளர் ஐயா மீதி 4 கோடி ரூபாய் இருக்கு, டேய் பத்திரமா வச்சுக்கூடா, இதை கொண்டு வந்துடாத, திரும்ப கொண்டு வந்து மறுபடிக்கும் மாநில அரசு சட்டமன்றத்தில் வச்சு திரும்ப அதை நம்ம அனுமதி வாங்கணும், ஒன்றும் கவலைப்படாத, நான் முதலமைச்சர், மக்களுக்கான முதலமைச்சர். அதனால லோயர் கேம்ப்ல இருந்து தண்ணி அந்த மின்சாரத்தை எடுக்கிறது முடிஞ்சிருச்சு இல்லையா, முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள 4 கோடி ரூபாய் வைத்து வைகை அணை என்கிற ஒரு அணையை அங்கு கட்ட திட்டமிடுவோம்னு சொல்லி சொன்னாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி ஒரு தலைவன் இருக்கிறாரா? வேணும்ல. இன்னைக்கு அரிசி 25 கிலோ அரிசி 1900 ரூபாய். இதை பற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவலைப்படுவாரா? என்ன சார், 25 கிலோ அரிசி வரைக்கும் ஜிஎஸ்டியில் 25 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு 26 கிலோவா இருந்தால் இல்லைன்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இது என்ன கொள்ளை? எம்என்சி கம்பெனியா மாறுங்கன்றது. நீ 1000 கிலோ சாக்கில் வச்சு தச்சு போட்டா உனக்கு நோ டாக்ஸ். 25 கிலோ அப்படின்னா அதை தான் சொல்லுகிறேன். இவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களை, சாமானிய மனிதர்களை வயிற்றில் அடிக்கிறாங்க. படிச்சிட்டியா, உனக்கு வேலை இருக்கக்கூடாது, நீ நல்ல ஆடை துணிமணி இருக்கக்கூடாது. பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார், எதியா சுயமரியாதை? தன் உழைப்பில் தன் வியர்வை சிந்தி உழைத்து வரக்கூடிய பணத்தை மானத்தோடு மரியாதையோடு யாரிடம் கடன் வாங்காமல் கையேந்தாமல் யாசகம் பெறாமல் வச்சு வாழ்றான் பாரு, அதுதான் சுயமரியாதை. ஆனா இன்னைக்கு பெண்களை இலவசம் சொல்லி 1000 ரூபாய் வாங்க வச்சு கையேந்த வச்சுட்டீங்களே, இதுவா ஒரு பெரியாரினுடைய வாரிசுகள்? இது ஒரு சமூகத்தை வளர்ப்பதற்கான ஒரு காரணி இல்லையா? எத்தனை வருஷம்? 75 வருஷமாவா? இன்னும் அந்த ஏழைகள் இருக்கிறார்கள், அதை எதிர்பார்க்கிறவங்க இருக்கத்தானே. அப்ப அந்த ஏழைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருகிறோம். அப்படி என்றால் திராவிடத்துக்கு பின்னடைவு வரும் என்று அதிமுக திமுக அமைச்சர்கள் என்னைக்காவது ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்களா? இந்த 2 திராவிட கட்சிகளும் அதை யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆமா, யோசிக்கணும். நீங்க காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் காலத்துல ஐயா கக்கன் போன்றவங்கள்லாம், சி சுப்பிரமணியம் போன்றவங்கள்லாம் வந்து திட்டங்களை தீட்டினார்கள், அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தினாங்க, அணைகளை கட்டினாங்க. அப்ப அது மாதிரி பள்ளிக்கூடங்களை இது பண்ணி வச்சாங்க. உங்க காலம் கடத்துறதுனால அதிகமான தொகை தேவைப்படுகிறது, கூட வரும். அப்ப அது மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து எந்த அரசியல்வாதி தன்னுடைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரா? பசும்பொன் முத்துராமலிங்கத்தை 1954 தன் சொத்தை எழுதி வச்சாரு. இது இன்னைக்கு சட்டமன்ற குறிப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர் யாரும் சொத்து எழுதி வச்சிருக்காங்களா? நீங்க வரியை ஏத்த எங்க வருவீங்க? மக்கள் தலையில தான் வந்து நிப்பீங்க. ஒன்றும் இல்லை சார், வாகன பதிவு கட்டணத்தை பல மடங்கு ஆக்கிட்டாங்க சார், 13%. அது இன்னும் கூட போதான். அப்ப எங்க போய் நிக்கிறது? டிரைவர் எல்லாம் கதறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்காம பாத்துக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் இனிமேலுக்கு அதைத்தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அரசியலில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர்களை நம்பி, அரசனை நம்பி புருஷனை விட்டது மாதிரி நீங்க அரசியல்வாதியை நம்பி அப்பா அம்மாவையும் விட்டுருவீங்க, நீங்களும் கடைசி வெளியில வந்து மன உளைச்சல் ஆளாவீங்களே. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்கிறீர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களது நிலை எப்படி இருக்கும்? அவர்களுடைய நிலை 10 ஆண்டு காலம் மோடி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்ல செய்யவே இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாறாக திராவிட கட்சியினுடைய தலைவர்களை அவமானமாக அவதூறு பேசியது அவர்கள் பாஜக செய்த மிகப்பெரிய தவறு. 2வது, மாநிலத்தில் 520 வாக்குறுதிகளை சொல்லிட்டு திமுக நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டாங்க. இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியும் 3 ஆண்டு கால திமுக ஆட்சியும் அது யாருக்குப்பா அந்த வாக்குகள் போகும் அப்படின்னா, 34% வாக்குகள் பெற்ற 2021 சட்டமன்ற பொது தேர்தல் வாக்குகள் பெற்ற அதிமுகவுக்கு தான் போகும் என்று நான் கணிக்கின்றேன். அதிலே சில உள்ளுக்குள்ள இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்றவங்கெல்லாம் வந்து பிறருக்கு யாருக்காவது அவர்கள் விரும்பியவர்களுக்கு இது பண்ணலாம், வாக்குகள் செலுத்துவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 4 கூட்டணி நிற்குது அப்படின்றாங்க. திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, பாஜக ஒரு கூட்டணி, நாம் தமிழர் வந்து ஒரு கட்சி தனியாக கூட்டணி இல்லாமல் தானே களத்தில் நிற்கிறது. இதில் வந்து பாஜக வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு கேட்டகரியிலே நீங்கள் சேர்க்க முடியாது. ஏன்னா கேட்டகரியிலே சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து கமெண்ட்டில் பல பேர் திட்டுவாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னென்னா, நீங்கள் 2021 பாஜக வாங்கினது வந்து 2.5% வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் 3.8% வாக்குகள். அப்போ நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்தீங்கனாலே 6.5 தான் வருது.
ரெண்டாவது உடனே டிடிவி தினகரன் அமமுகவினுடைய தலைவர், அந்த கட்சி அங்கே கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அது ஒரு 2.5. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலே 8.5 தானே வருது. 8.5% வாக்குகள் வாங்கிய கட்சி ஒரு கூட்டணி என்று வைத்துக்கொண்டு, ஒரு கூட்டணி வைக்கணும்னாலே 25% அடிப்படை வாக்குகள் இருக்கணும். ஆனால் அதிமுகவுக்கு 34% வாக்குகள் இருக்குது, திமுகவுக்கு 37% வாக்குகள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாங்களும் ஒரு கூட்டணின்னா மக்கள் நம்புவார்களா? அது திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பொருட்டாக எண்ணி அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியும் உண்டு. இது நல்ல கேள்வி சார். அவங்க வளர்க்கல சார், சும்மா தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க வந்து பேச்சு தான், பேச்சை குறைச்சாலே கொஞ்சம் நல்லது நடக்கும் சார். காமராஜருக்கு அவ்வளவா பேச்ச தெரியாது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக சொற்பொழிவு மட்டும்தான் ஆற்றுவார். கக்கன் ஐயா அதுவும் இன்னும் சுத்தம். ஆனால் கக்கன் ஐயாவை கண்டுபிடிச்சி சத்தியமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. அவர் காலுக்கு செருப்பு இல்லாமல் சட்டமன்றத்துக்கு நடந்து வருவாராம் சார். அரசு வாகனம், கவர்மெண்ட் பஸ் தான் அவருக்கு அரசு வாகனமா இருந்து. ஆனா இன்னைக்கு வந்து காலங்களையும் அரசு மருத்துவமனையில தான் இருந்திருக்காரு கடைசி. அதுதான் அந்த இங்கே நம்ம மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் போய் இருந்திருக்கிறார். அதுல ஸ்பெஷல் வார்டுக்கு வந்து சார் ஒரு நாளைக்கு 28 ரூபா கொடுக்கணுமா, அது அவரால் கொடுக்க முடியலையா. ஆனால் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் போய் ஐயா என்னையா அப்படின்னு சொல்லி ஒரு பண முடிப்பை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அதை வாங்கவே மாட்டேனாராம். எனக்காக நீங்க வாங்கிக்கோங்க, நீங்க சுதந்திர போராட்ட தியாகி. அப்பெல்லாம் இன்னைக்கு ஒரு தலைவர் யாராவது இருக்காங்களா? ஏழையை பார்த்தா ஏசியை நிறைய போட்டு விட்டு கண்ணாடி காரு கதவை ஏற்றி விட்டு சீக்கிரம் ஓட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லுகிற நாடு சார் இந்த நாடு. ஆகவே அவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனாலும் இவர்கள் செஞ்ச தலைவர்களுடைய சாதனைகள் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க கொஞ்சம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ஓடுமோ ஓடட்டும். இப்போ பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு இந்த நாட்டை பொருளாதாரத்தில் கீழே தள்ளிவிட்டார்கள். இதற்கு வந்து பாட்டாளி கட்சியும் சேர்ந்து அதை சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற நிலையில் வட மாநிலங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் இங்கே வருவதற்கான காரணம் என்ன? அதான் சார், அவங்களுக்கு அங்கே ஓட்டை போட்டுறாங்க சார். நம்ம அவங்க ஓட்டை போட்டவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். நம்ம வளரவில்லைன்னு சொல்கிறதுக்கு, வளரலைன்னாக்கா அவங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை அவங்க வந்து என்னென்னா சில மத பிரச்சாரத்தை சொல்லி ஆன்மீகத்தை தூண்டிவிட்டு அவங்க வாக்குகளை வாங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து சும்மா இன்னைக்கு திராவிட கட்சிகள்லாம் திமுக அதிமுக அப்படின்னு நினைக்கிறாங்க. 1909 தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதார் சங்கம், நீதி கட்சி, அப்படியே வந்து 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 இன்னைக்கு இவ்வளவு ஒரு கட்சி மாற்றங்களாக வந்திருக்குது. இன்னைக்கே தமிழ்நாட்டில் 53 கட்சி இருக்கு சார். அதில் 2 கட்சி தான், ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமும் அரசியல்வாதிகளாகவே இருக்கணும்னு பார்க்குறாங்க. இங்கே அறிவாளிகள் இல்லை. அறிவாளிகள் இருந்தாலும் அவர்கள் அரசியலில் இல்லை. அறிவியல் வல்லுநர்கள் அரசியலுக்கு போவது இல்லை. MS சுவாமிநாதனுக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் யார் இருக்கா பசுமை புரட்சி பற்றி பேச? நம்மாழ்வார் இருந்தார், அவரும் இறந்துட்டாரு. அவருக்கு பின்னாடி அவருடைய தொன்றுகளை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் பணமயம், எல்லாம் வசதியான வாழ்க்கை. யாரும் வந்து எளிமையாக வாழ விரும்பலை. இதை வந்து பாரதிய ஜனதா கையில் எடுத்துக்கிறது. ஆகா, இது உங்களுக்கு ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குது, இந்த இடத்துல நாம் நம்மளை மாதிரியே. இதனால் இங்கே சிந்திக்கக்கூடியவர்கள் அதிகம்ன்றது அவங்க தெரியல. அதனால தான் இங்கே அவங்க பாச்சா பழிக்க மாட்டேங்குது. ஒருவேளை EVM மிஷினை மாநில முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்திரமா பார்த்துக்குங்கப்பா அப்படின்றது மட்டும் என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் திராவிட கட்சிகளால் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% வளர்ந்துருக்குது. நம்ம வளரலன்னு சொல்ல முடியாது. வளர்ந்ததுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையையும் தாண்டி நேற்று ஒரு இடத்துல பிரியாணி வாங்க போனேன் சார் வீட்டுக்கு. அப்போ போகிற இடத்துல அங்கே பேர் வந்து தமிழ் பேர் வச்சுருக்காங்க. சரி, அழகான தமிழ் பேராக இருக்கேன்னு நான் கொஞ்சம் தமிழ் பற்றாளனால வச்சு இங்கே போய் வாங்கிட்டு போவோம், நம்ம தமிழன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறவன். நான் ஒரு டீ குடித்தா கூட அது தமிழர்களுடைய கடையில் குடிக்க வேண்டும் என்று நினைப்பவன். நான் கொடுப்பது 10 ரூபாய் தான். ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் 9 கோடி டீ குடிக்கிற போது அது என்னுடைய பெருக்கி பாருங்க. ஒரு நாளைக்கு டீரை மட்டும் எவ்வளவு செலவழிக்கிறேன்னு சொல்லி. அப்ப மதுபானத்துக்கு எவ்வளவு செலவழிப்போம்? அந்த செலவழிச்சாலும் கூட அது தமிழன் காசாக்க போகணும்னு நான் பார்க்குறேன். உள்ள போய் பார்க்குறேன், பிரியாணி எவ்வளோப்பா, அதில் அஜினோமோட்டோ கலப்பீங்களா பாட்டிங்களா, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிலாம் பார்க்குறேன், கேட்குறேன். கியா கியா அப்படிங்கிறான்.
அப்புறம் எனக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, சொல்றவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் மட்டும் தெரியும், தமிழும் ஆங்கிலமும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் பிரியாணி வாங்க போற இடத்துல நானே மொழி பிதிங்கிட்டேன். அப்படி அவர்களுடைய ஊடுருவல் நிறைய தமிழ்நாட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அப்படின்றது என் பார்வை. பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து எல்லா தேர்தல்களிலுமே கடைசி நேரத்தில் இந்த இடத்திற்கா அல்லது அந்த இடத்திற்கா என்ற ஒரு நிலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் கூட்டணி என்ற நிலையில் இருந்தது போக இறுதியில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து களம் காண்கிறார்கள். இவர்களுடைய இந்த நிலைப்பாடு சரியானதா? இந்த நிலைப்பாடு கட்சியினுடைய தலைமைக்கு சரியானது, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமைக்கு சரியானது, தொண்டர்களுக்கு சரியா வரல. அது எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படித்தானே சார். அதாவது நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, ஆனால் சரியான முடிவுகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மது ஒழிப்புல தமிழ்நாட்டில் பேசுவாங்க, நல்லா முதல்ல இருக்கிறது அவங்க தான். வழக்கறிஞர் பாலு அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை போய் நெடுஞ்சாலை வழியாக மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. உண்மைதான். விவசாயத்துக்கு என்று ஒரு தனி பட்ஜெட் அவங்க தான் தொடங்கினாங்க, சொன்னாங்க. அப்போ அதை வந்து திமுக நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போது இதெல்லாம் நல்ல முன்னெடுப்புகளாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா எல்லாவற்றையும் மிரட்டி பணிய வைக்க நினைக்கிறது. இவர்கள் எதற்காக முடிவெடுத்தார்கள் என்று மக்கள் தான் தீர்மானித்து ஓட்டு போடணும்னு பார்க்குறேன். இப்போ மக்கள் அவர்கள் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார்களா அல்லது அவர்கள் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்களிப்பார்கள்? இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கூட்டம் கூடுது அப்படின்றாங்க. கூட்டம் எல்லா கட்சிக்கும் தான் கூடுது. இந்த வெயிலே கூடுதுன்னா அவங்க சும்மாவா வருவாங்க? கூட்டத்துக்கு வர்றவங்க சும்மா வரமாட்டாங்கல்ல. வந்துட்டு போகிற செலவு கொடுக்கணும்ல, சாப்பாடு கொடுக்கணும்ல, அப்போ தானே நிற்பாங்க 3 மணி நேரம். ஆகவே எல்லாரும் காசு கொடுத்தா கூப்பிடுறாங்க. தேர்தல் பத்திரங்கள் வேலை செய்கிறதா? அது 100%. தேர்தல் பத்திரம் வந்து அதில் பாஜகவை முன்னணியில் இருக்குது. 6000 கோடிக்கு மேலே. திமுகவும் 628 கோடி வாங்கியிருக்குது அவங்க பங்குக்கு. ரெண்டுமே ஆளுங்கட்சி தான். அதை வச்சு தான் அவங்க 2 பேரும் கள்ள உறவா அப்படின்றது தேர்தல் பத்திரத்தை வச்சு தான் நானே யோசிக்கிறேன். அதனால் இது என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் செயல்களை நம்ப வேண்டும், அதை தான் நம்புவாங்க. எங்களுக்கு தேவை என்ன சார்? விலைவாசி குறையணும், குறையலை. எல்லா வரியும் கூடுது. மக்கள் வெளியில் சொல்ல முடியாத குமுறலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்போது எந்த தலைவன் வந்தால், எந்த ஆட்சி வந்தால் நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்ருக்காங்க. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய பணம் 4 கோடி பிடிபட்டது என்று சொல்கிறார்கள். இது தேர்தல் பத்திரத்தின் வழியாக வந்த பணம் இப்படி மடைமாற்றப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு இந்த 4 கோடிலாம் சாதாரண பணம். ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் 4 கோடி என் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பணத்தை கொண்டுக்கிட்டு போனவன் இது அண்ணன் காசு தான் சொல்லிவிட்டான். அதனால் அவர் சொல்லுவது உண்மையா இவர் சொல்லுவது உண்மையா அப்படின்னு தெரியல. சரி, பணத்தை யார் எடுத்துக்கொண்டு எங்கிருந்து எடுத்தார்கள் என்பதை மாநில காவல்துறை தான் தேர்தல் பறக்கும்படி தான் விசாரித்து சொல்லணும். காவல்துறை ஆணையரகம், தாம்பரம் காவல்துறை ஆணையரகம் தான் அதை இப்போ விசாரணையில் இருக்குது. என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடியுரிமை சட்டத்துக்கெல்லாம் ஆதரவாக இருந்தது. ஆகவே சிறுபான்மையினரின் வாக்கு அவர்களுக்கு போகாது என்ற நிலையில் இருந்து இப்போ நாங்கள் தனித்து நிற்கிறோம், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்போம் என்ற சூழலில் அவர் வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சிறுபான்மையினரின் வாக்குகள் முழுவதுமாக ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த சிறுபான்மை வாக்குகள் இப்போது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் அவர் பொதுச்செயலர் ஆனதற்கு பிறகு திரு தமிழ்முகன் ஹுசேன் அவர்களை கழகத்தினுடைய அவைத்தலைவராக போட்டார். 2வது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கட்சியும் அதிமுகவும் நாங்கள் வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியிடுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. ஆனால் சொல்லிட்டும் செய்யாமல் இருந்தது திமுக. அதே மாதிரி நோன்புக்கு வந்து மாநில அரசு இலவச அரிசியை செல்வி ஜெயலலிதா அம்மா பல 1000 டன் கணக்கான அரிசிகளை வழங்கினார். இவைகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய நம்மவர்கள் அப்படின்றதில் அந்த புரிதலில் மாற்றமே இல்லாத
ஒரு தலைமை தான் அதிமுக தலைமை. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்ல திரு இஸ்மாயில் சாஹிப் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் நின்று ஜெயிக்கலை, கேரளாவில் ஜெயிச்சார். சங்கனாச்சாரி தொகுதியில் நின்று ஜெயிச்சார். மக்களை சந்திக்காத தமிழ்நாட்டினுடைய தலைவர்களில் காகிதமில்ல ஐயாவும் ஒருவர். பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அப்படித்தான். சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு ரெண்டுதிலையும் நின்று ஜெயிச்சவங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்களுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை அதிமுக என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறது. ஆகவே சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு அதிகமாக வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்ததால் சிறுபான்மையினர் அதிமுகவை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தாங்க. இப்போ அதை தவிர்த்து வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் மறுபடியும் அந்த இடத்திற்கு அவர் சென்று விடுவாரோ என்ற ஐயம் இந்த சிறுபான்மை மக்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஐயம் ஏற்படாமல் சரியான கேள்வி. நான் அதை அப்படி இப்படின்னு மாட்ட விரும்பலை. அந்த ஐயம் ஏற்படாத அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் வாக்கை காப்பாற்றிக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நல்லது. அடுத்ததாக இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி பார்த்தா அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த தலைவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருப்பது என்பது அவர்களுக்கு சரியான ஒரு வழியை தருமா அல்லது மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? அரசியல் கட்சிகள் இவங்கன்னா இது என்ன திருமணமா? நான் ஆயிரங்கால பயிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி திருமணமே இப்போ முடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரசியல் கட்சி தானே சார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை நான் நினச்சி பார்க்குறேன். தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இளைய தலைமுறைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் 2006 அது மாதிரி அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் மங்களூர் காட்டுமன்னார் கோயிலில் முதல் அதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்த போது வெற்றி பெற்றார்கள். அப்போது அந்த மாதிரி திரு செல்வ பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்ல, அவர் தான் காட்டுமன்னார் கோயில் ஜெயித்தார். மங்களூரில் திரு திருமாவளவன் அவர்கள் ஜெயித்தார்கள். அப்போது எந்த ஒரு கட்சியும் அதிமுக காலவாரி விடாது, கழுத்தை பிடிக்காது, கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல தூக்கி போட்டு நீச்சடிச்சு வாடான்னு சொல்ல தெரியாத கட்சி அதிமுக. அந்த கட்சியோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சிகள்லாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த கட்சியோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ, தமாகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா இருக்கிறது அதிமுக கொடுத்தது. திரு அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கை ராஜ்யசபா அதிமுக கொடுத்துச்சு. அப்போ என்னைக்குமே கொடுத்து அழகு பார்க்கிற கட்சி, கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே பாணியில் பயணப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது எங்களால் தான் என்று அவர் சொல்கிறார். பாஜகவும் அப்படித்தான் சொல்லுது. அப்ப யாரால்? அப்ப தடை அறிவியல் சோதனைக்கு தான் அனுப்பணும். யாரால் அதிமுக நின்றது? பாஜகவால் நின்றதா, பாமகவால் நின்றதா? ஆனால் பாமகவும் பாஜகவும் ஓரணியில் இப்ப நிக்கிறீங்களே. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக காரங்களால நின்றுச்சுன்றத உணர மாட்டேங்கிறீங்களே. சரி, நீங்க இருக்கக்கூடிய இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணியில் தான் இருந்துச்சே, அது திரு அன்புமணி அவர்கள் மறந்துட்டாரே. மக்களிடத்தில் மெல்ல மெல்ல அவர்கள் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரியான பாஜகவுக்காக பணிந்து போய் செய்வதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சி ஒரு கட்சியை நிறுவி அதன் தலைவராக இருந்து சில காலம் அதை நடத்தி இருக்கிறார். திடீரென்று, அதாவது உயர்வு தாழ்வு போதிக்கிற ஆர்எஸ்எஸோடு அதன் கிளையாக இருக்கிற பாரதிய ஜனதாவோடு இந்த சமத்துவம் எப்படி போய் இணைந்தது? அதற்கு சமத்துவம் போய் பாஜகவில் சிறந்திருக்கிறதுன்றதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அதுலேயும் பாருங்க, புத்தருக்கு ஞானோதயம் அரச மரத்தில், போதி மரம் என்று ஒரு மரமே இல்லை. அரச மரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது அரச மரத்துக்கு கீழே தான் புத்தருக்கு ஞானம் வந்தது. அந்த மாதிரி இவருக்கு நைட் 2 மணிக்கு ஞானம் வந்திருக்குது. யோசித்தேன், இந்த கட்சியை எங்கடா போய் இணைத்து விட்டுருவோம் சொல்லி பாஜகவில் இணைத்து விட்டேன். நல்ல வேளை ஜோ பைடன் கட்சியோட போய் இணைக்கலை.
அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இப்போ 40 வருஷம் ஆட்சி ஆண்ட கட்சி சார். என்ன சார் இது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், ஒரு வில்லனாக இருந்து அப்புறம் குணச்சித்திர மாதிரி எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தவர், திரைப்பட சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். நீங்களெல்லாம் போய் RSS தூக்கி கோல்வார்க்கரை தூக்கி தலையில் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மண் உங்களை ஏற்குமா? தமிழர்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையிலான கட்சி அவருடைய இழப்பிற்கு பின் எப்படி எந்த அளவிற்கு மக்களுடைய வரவேற்பை பெறும், எந்த அளவிற்கு வாக்குகள் கிடைக்கும் என்று கருதுகிறீர்கள்? திரு விஜயகாந்த் அவர் சாகிறது வரைக்கும் சார் நிறைய பேருக்கு அது தெரியல. ஆனால் இறந்ததற்கு பிறகு அவருடைய செல்வாக்கு உண்மையிலேயே கூடியிருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் என்னதான் மாறுபட்ட கருத்தில் நான் திமுகவை திட்டினாலும் அந்த இறப்பில், விஜயகாந்த் இறப்பில் மாநில அரசு அது அவர்கள் கையாண்ட விதம் உண்மையிலே பாராட்டுதற்குரியது. ஏன்னா இறப்புல எல்லாம் போய் அரசியல் பண்ணக்கூடாது என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். அது ஒன்று. இந்திய நாட்டில் பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் சார் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யார் செத்தாலும் இரங்கல் அறிக்கையை கொடுத்ததே இல்லை. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அந்த கூட்டமும் ஒரு காரணம். அவர் மனசை கொஞ்சம் மாற்றி இருக்குது. அதை வச்சு தான் இன்னைக்கு சில நிர்பந்தம் கொடுத்தார்கள் என்று அவர் அன்னியார் பிரேமலதா அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் அந்த கூட்டத்தை பார்த்து தான். இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்ம கூட்டத்தை காட்டலாமே, கொஞ்சம் அரசியல் லாபம் கிடைக்குமே. சாவுக்கு கூட்டம் வரும், ஓட்டு கிடைக்குமா? ஓட்டு கிடைக்குமா? உங்க கூட்டத்துக்கு ஊட்டது வருமா? அப்போ வராது. அப்போ தமிழர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற போது கரைசான முடிவு எடுத்து இவங்க வந்துட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அவர் மீது இருக்கக்கூடிய பற்று, தமிழ்நாட்டில் அவர் பேசிய அந்த லியாக்கத் அலி கான் அவர்களுடைய அந்த வசனங்கள், அந்த பாடல்கள், அப்போ இன்னைக்கும் ஒரு மக்கள் மத்தியில் இளையராஜா அவர்களுடைய அந்த இசை, அப்போ இது எல்லாம் அவருடைய நினைவலைகளில் என்னைக்கும் நிலைக்கும். விருதுநகர் கூட அவருடைய பையன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். தொடக்க காலங்களில், அதாவது விடுதலை பெற்ற காலங்களில் பொது உடைமை கட்சிகள் ஒரு எதிர்க்கட்சி அளவிற்கெல்லாம் இருந்திருக்கின்றன. அவர்களுடைய வளர்ச்சி தேய்ந்திருக்கிறது. ஆனால் இப்போது அது நிலைமை எப்படி இருக்கிறது? பொது உடைமை கட்சிகள் நல்ல சித்தாந்தம் தான். ஆனால் காலத்துக்கு ஏற்றாத மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளாதது எதுவும் மேலே மேலே பறக்க இயலாது. ஆகையினால இப்போ கூட பாருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருக்குது. நாங்கள் பேபி அணையை கட்டியே தீர்வோம்ன்றாங்க. நாங்கள் அந்த மரங்களை, அந்த பேபி அணை இதுக்காக மரங்களை நாங்கள் வெட்டி கொள்கிறோம், வெட்ட விடுங்கள், நாங்கள் அதை புதுப்பிக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றதுக்கு பிறகு இறந்த உமன் சாண்டி அவசர தீர்மானத்தை கொண்டு சட்டமன்றத்தை கூட்டுறாரு. அவசர தீர்மானம் கொண்டு வந்தோன்னா திரு பினராயி விஜயன் பயந்து போயிட்டாரு. ஆகா, இதை வச்சே திரும்ப காங்கிரஸ் வந்துடும், அதனால நாம வரவிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கிடப்புல போட்டாங்க. அப்போ இந்த சித்தாந்தம் நீங்க கட்டின அணையா? இல்ல, பென்னி குயிக்கைவர்கள் 1885 தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து கட்டினாரு. மாநில கேரள அரசு கட்டியிருந்தா பரவாயில்ல. அப்போ மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை அந்த நாட்கள்ல ஒன்னாதானே இருந்திருப்பாங்க. மாகாணங்கள் இருந்த போது இருந்தது. ஆனால் இந்த நாட்டில் அரசியல் கட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க தன்னுடைய எல்லையை வச்சுக்கிட்டாங்கல்ல. அதனால இந்த இது சொல்லும் மாதிரி தான் இவங்களை பொறுத்தளவுல, நீ எனக்கு கொடுக்க வேணாம், ஆனால் யாரோ ஒருவன் கொடுத்ததை நீ என்னை பறிக்கிறாயே. அதுதான் இப்ப மேகதாதா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், கிருஷ்ணா நதிநீரா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசம். இங்கு மலை சற்று குறைவாக பொழியும். அப்ப அதை நம்ம பாதுகாத்துக்கிறோம். அந்த பாதுகாக்கக்கூடிய நீர் பிடிப்பு பகுதிகளை அதிகமாக உருவாக்க வேண்டும் மாநில அரசு. அதுதான் என்னுடைய வேண்டும். காமராஜருக்கு பிறகு அது செய்யப்படவில்லை, அதை மறுபடியும் செய்யணும்னு நினைக்கிறீங்க? செய்யணும். அணைகளை தூர் வாரணும். அதே மாதிரி நிறைய என்ன சார், எல்லா இதையும் நாம இப்ப இன்னைக்கு கட்டிருக்கிற வள்ளுவர் கோட்டை எது? நீர்பிடிப்பு பகுதி, நீர்பிடிப்பு. மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் எதுல? எல்லாமே எல்லா மாவட்ட ஆட்சியரகம் எதுல கட்டியிருக்கிறாங்க? இதுல தான், குளத்துல தான். அப்போ எங்கு போய் நீர் தங்கும்? ஆகவே இந்த பிரச்சனைகள்லாம் வருங்கால சமுதாயம், நீங்க ஆண்டுட்டு போயிருவீங்க, வசதியா வாழ்ந்துட்டு போயிருவீங்க. 1.5 டன் ஏசி 2 வச்சு தூங்குறாங்க, அப்புறமும் ஏசி கூலிங் பத்தலன்றாங்க.
இதுவரைக்கும் அதிக அளவிற்கு மின்சார தேவைகளை எடுத்துக்கொண்ட நாட்கள் சில நாட்களை சொல்கிறாங்க. கரெக்ட், உண்மை சார். நீங்கள் மே மாதம் ஆயிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஏறத்தாழ அதிகமான மெகாவாட் தேவைப்படுது. அதனால அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக மாறாக மின்சாரத்தை பயன்படுத்துகிறவனுடைய பணத்தை அதிகமாக வாங்குகிறாங்க. அப்ப நீ அதை போய் இன்வெஸ்ட் பண்ணணும்ல. சரபங்கா நீர் மின் ஏற்று திட்டம் 100 ஏரிகளுடைய நிறைவு செய்யக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை என்ன பண்ணீங்க? கிடப்பில போட்டிருக்கிறீங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைய இருக்கு சார். மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், மோடி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, திராவிட மாடல், இந்த மூணையும் பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செயல்படலை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. 18வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? தமிழகத்தில் யார் அதிக இடங்களை பிடிப்பார்கள்? இதை பற்றி உங்களுடைய கருத்து? யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதை சொல்ல முடியல. ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பயங்கரமான ஒரு பின்னடைவை பாரதிய ஜனதா அரசாங்கம், உச்சநீதிமன்றம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதை கடைசி வரைக்கும் கொடுக்காமலே இருந்தாங்க. அதில் ஒரு பின்னடைவு வரும். காங்கிரஸ் அரசாங்கம் மீண்டும் வந்தால் என்ன திட்டத்தை கொடுக்க போகிறோன்றதை தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்புக்கூடியதா அப்படின்றத மக்கள் பரிசீலித்து ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி அதிக இடங்களில் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத, நமக்கு யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அதை வச்சு ஓட்டு போட போகிறாங்களா, அல்லது நம்ம பணத்தை நிறைய பிடுங்கிட்டாங்க, இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுவோமா வேண்டாமா என்பதை பார்த்து முடிவெடுப்பார்கள். அதுவரை நாம் எதையும் சொல்ல முடியாது. நன்றி. புகழ்பெற்ற வழக்கறிஞராகிய நீங்கள் உங்களது நேரத்தை இந்த அரசியல் அரங்கத்திற்காக செலவு செய்ததற்காகவும் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கூறியதற்காகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெறியாளனுடைய அத்தனை கேள்விகளும் தரமாக இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதனால் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்லவர்களுக்கே வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.